ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இன்னும் ஒரு வருஷம் தாங்கும், அது வரைக்கும் அவன் எப்படி இருக்கிறான்னு வீட்லேயுமே அப்படி தான் நினச்சிட்டாங்க. எப்போ டிசைட் பண்ணீங்க சினிமா தான் அப்படின்னு? ஒரு ஸ்டேஜில் என்னோடய பழக்க வழக்கங்களில் ரொம்ப உச்சத்துக்கு போய் நிலத்தடுமாறினேன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. வீட்லேயுமே அப்படி தான் நினச்சிட்டாங்க. பெற்றவங்களும் கூட பிறந்தவங்க எல்லோரும் இன்னும் ஒரு வருஷம் தாங்கும், அது வரைக்கும் அவன் எப்படி இருக்கிறான்னு இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுட்டாங்க. அந்த சூழ்நிலையில் எடுத்த ஒரு முடிவு தான். ட்ரை பண்ணி பார்ப்போமே, படிப்பு இல்லை, வேறு எந்த வேலைக்கும் நம்ம லாயக்கு இல்லை. இப்போ ஓப்பன் ஃபீல்டுன்னு எதாவது சினிமா தான், எதுவுமே தேவையில்லை, உழைப்பு இருந்தால் போதும். நமக்கு சினிமா பார்க்குற அனுபவம் இருக்குது, போவோம், யார் இவர் பார்ப்போம். ஏன்னா இவர் பாலுமேந்திரா சார்ன்றது அவருக்கு அப்படி ஒரு பவர் இருந்தது. அவர்கிட்ட தான் சேரணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 3 வருஷமாக அலைஞ்சு முதல் படத்தில் செட்டாக ஒர்க் பண்ணி அப்புறமேல அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி எப்படி வந்தது. வேறு வழி இல்லாமல் தான் சினிமாவுக்கு வந்தது, தவிர சினிமாவுக்கு சேவை பண்ணணும்லாம் நான் வரல. Merry Christmas and a Happy New Year! The Chennai Silks. Let the celebrations begin.